வணக்கம். நான் ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து கடவுள். அதாவது கடவுள்னா என்ன அப்படின்றத பற்றி, அதாவது என்னோட கருத்துப்படி அது கடவுள்னா என்ன, கடவுள் வந்து ஒருத்தரா பலரா, இல்லை எல்லா இடத்துலையும் வந்து கடவுள் இருக்காரா? சில பேர் வந்து எல்லா கோயிலுக்கும் போவாங்க. ஹிந்து கோயில், கிறிஸ்டின் கோயில், மசூதி எல்லா இடத்துக்கும் போவாங்க. அப்படியா? அப்படி இல்லைன்னா சில கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, எல்லா டினாமினேஷன் சர்ச்சஸ்க்கும் போவாங்க. ஸோ அது கரெக்டாக? ஓகே, அதை பற்றிலாம் பேச போகிறேன். இது வந்து மதம் சார்புடையது. ஓகே, இது வந்து கத்தோலிக்க திருச்சபை ஒட்டி தான் என்னோடய பேச்சு இருக்கும். அதை தாண்டி போகாது. ஏன்னா போக போக அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போயே சொல்கிறேன், இது வந்து மத சார்புடைய ஒரு பதிவு தான். மத சார்பின்மைன்னு ஒரு டாபிக் எடுத்து அது மத சார்பு வந்து எவ்வளோ முக்கியன்றதை நான் வந்து உணர்த்த போகிறேன். என்னோட சொந்த கருத்து. ஓகே, என்னோட சொந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகே, இதுக்கு முன்னாடி, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் வந்து எல்லா கிறிஸ்டின் சர்ச்சுக்கும் போவேன், கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ வந்து இதை வந்து எப்படி நான் ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்குறேன்னா, பைபிளில் கூட வசனம் இருக்குது. ஓகே, பைபிளில் கூட வசனம் இருக்குது. ஆனால் அந்த வசனம் வந்து எடுக்காமல் ஜென்ரலாக நான் இதை அப்படியே ஹேண்டில் பண்ணுறேன். அந்த வசனமும் எடுத்து பேசுகிறேன், அதுக்கப்புறமா ஜென்ரலாகவும் ஹேண்டில் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கோயில்ன்றது என்ன, ஒரு கோயில்ன்றது என்ன, ஒரு சபைன்றது என்ன? ஒரு கோயில்ன்றது அதாவது ஒரு கடவுளை வணங்கக்கூடிய மக்கள், ஒரு குறிப்பிட்ட கடவுளை வணங்கக்கூடிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட கோயில் போவாங்க. அந்த கோயில் வந்து அவங்களுக்கு வந்து தாய் மாதிரி. தாய்க்கு கர்ப்பப்பையில் வந்து தான் பிள்ளை இருக்கும்ன்ற மாதிரி அந்த கோயிலோட கருவறையில் தான் அந்த கடவுள் இருப்பார். அந்த கடவுளோடு தான் அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க. கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ வந்து கோயிலை வந்து ஒரு தாயை நம்ம பார்க்கணும். மற்ற மதங்களில் எப்படி அவங்க பார்க்குறாங்க, அவங்க இல்லை கோயில்னா தாயெலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் தாயின்றது வேறு கோயிலுன்றது வேறுனாலும் கூட வந்து கான்செப்ட் கிட்டத்தட்ட ஒன்று தான். அவங்க வந்து அந்த கோயிலுக்கு தான் போவாங்க, அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை தான் வழிபடுறாங்க. அந்த குறிப்பிட்ட தெய்வம் அந்த குறிப்பிட்ட கோயிலில் தான் இருக்குது. குறிப்பிட்ட கோயில்னால் அந்த கோயில் மாதிரி நிறைய கோயில் இருக்கும். ஆயிரக்கணக்கான கோயில் வந்து உலகம் முழுக்கவோ இல்லை நாடு முழுக்கவோ இருக்கும். புரியுதா? ஆனால் வந்து அந்த எல்லா கோயில்கள்லேயும் அந்த கடவுள் தான் இருப்பார். ஓகே, அந்த கடவுள், அந்த குறிப்பிட்ட கடவுள் மட்டும்தான் அந்த எல்லா கோயில்கள்லையும் இருப்பார். ஸோ மொத்தத்தில் பார்த்தோன்னா அது நீங்கள் கோயில்னு சொல்லலாம், அது ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து பல கோயில்கள் இருக்குது. அந்த எல்லா கோயில்கள்லேயும் ஒரே கடவுள், அந்த குறிப்பிட்ட கடவுள் மட்டும்தான் இருப்பார். வேறு கடவுள்கள்லாம் அந்த கோயிலில் வந்து இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அந்த மக்கள் அந்த கோயிலுக்கு வரமாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட கடவுளை வணங்குற அந்த மக்கள் அந்த கோயிலுக்கு வரமாட்டாங்க. புரியுதா? அவங்க எந்த கடவுளை நம்புகிறாங்களோ அந்த கடவுள் எந்த கோயிலில் இருக்காரோ அந்த கோயிலுக்கு தான் போவாங்க. புரியுதா? இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை தான் நீங்கள் அம்மான்னு கூப்பிட்ற மாதிரி, புரியுதா, நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்தால் வந்தேன்றது நீங்கள் முழுசாக நம்புகிற மாதிரி இவங்களும் வந்து அவர் தான் எங்களை வந்து படைத்தார், அவர் தான் கடவுள் நம்புகிறாங்க. ஸோ தான் அதனால தான் தாயையும் கோயிலையும் இணைச்சி நான் பேசுகிறேன். ஓகே, இது வந்து நீங்கள் எல்லா மதத்துக்கும் பொருந்தும். இப்போ முஸ்லீம் மதத்து, நீங்கள் இஸ்லாம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கோயிலெலாம் தாயில்லைன்னு கூட சொல்லலாம் அவங்க. ஆனால் வந்து அவங்க அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு அந்த குறிப்பிட்ட மசூதிக்கு மட்டும்தான் போவாங்க. புரியுதா? அந்த குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் போவாங்க. முஸ்லீம்ஸ்லேயே வந்து 2-3 இது இருக்குது.
அது குறிப்பிட்ட தர்கா இருக்குது, மசூதி இருக்குது. தர்காவுக்கு போகிறவங்க தர்காவுக்கு தான் போவாங்க, மசூதிக்கு போகிறவங்க மசூதிக்கு தான் போவாங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட இஸ்லாமை சேர்ந்த 2 பிரிவு இருக்குது, 2 3 பிரிவு என்னமோ இருக்குது. அவங்க வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போவாங்க. ஒருத்தர் போகிற கோயிலுக்கு இன்னொருத்தர் வந்து போக மாட்டாங்க. அதிலே வந்து எந்த எந்த மசூதிக்கும் போனால் என்ன, தர்காவுக்கு போனால் என்னென்னு போகிறவங்களும் இருக்காங்க தான், அது இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் வந்து மதத்தோட ஒன்றித்து வாழ்கிறவங்க குறிப்பிட்ட ஒரு அவங்க எந்த கோயில் மூணுன்னு எந்த கோயிலில் அவங்க கடவுள் இருக்காருன்னு அவங்க முழுசாக நம்புகிறவங்க அந்த கோயிலுக்கு மட்டும்தான் போவாங்க. இப்போ சிவனை வழிபடுறவங்க சிவன் கோயிலுக்கு தான் போவாங்க, புரியுதா? நான் சிவனை மட்டும்தான் வழிபடுறவன்னு சொல்கிறவன் கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு மட்டும்தான் போவான். நான் எல்லா கோயிலுக்கும் போவேன், சிவன் கோயிலுக்கும் போவேன், நான் முருகன் கோயிலுக்கும் போவேன், அப்புறம் காளி தெய்வத்தோட கோயிலுக்கும் போவேன். அந்த மாதிரி நிறைய இது இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் வந்து சிவபக்தன் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு மட்டும்தான் போவான், புரியுதா? அதே மாதிரி எங்கள் இப்போ நான் வந்து கத்தோலிக்க கிறிஸ்துவன், நான் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவ கோயிலுக்கு மட்டும்தான் போவேன். ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சுக்கெலாம் போக மாட்டேன். வேறு கிறிஸ்தவ கோயிலுக்கெலாம் வந்து நான் வந்து போக மாட்டேன். ஏன்னா வந்து என்னோடய கடவுள் வந்து கத்தோலிக்க திருச்சபையில் கருவறையில் அவர் வந்து நற்கருணையாக உட்கார்ந்துருக்கார், நான் முழுசாக நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்றது நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன், புரியுதா? இதில் வந்து டெக்னிக்கலாக வந்து இல்லை சிவபக்தர்கள்லாம் வந்து இந்த கோயிலுக்கிட்ட போவாங்க, அந்த கோயில், அதெல்லாம் வேறு விஷயம். ஓகே, அதெல்லாம் வேறு விஷயம், புரியுதா? அதை பற்றி நான் வந்து டீப்பாகவும் போகல. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் அவங்களுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருக்குது. அந்த கடவுளை மட்டும்தான் வழிபடுவாங்க, இல்லை அந்த கடவுள் சார்புடைய இதுக்கும் போவாங்க, புரியுதா? இப்போ வந்து நீங்கள் கேத்தலிக் சர்ச்சில் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா கடவுள் ஒன்று தான் இருந்தாலும் புனிதர்கள் பல. அந்த புனிதர்கள் பேரில் வந்து கோயில் இருக்கும். ஆனால் வந்து கடவுள் உள்ளே இருக்க கடவுள் வந்து மூல தெய்வம் என்ன சொல்லுவாங்க, இந்துவில் அந்த ஒரு டேர்ம் ஒன்று வரும். சென்டரில் இருக்கிறது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான், இதுதான் நற்கருணை மட்டும்தான் கேத்தலிக் சர்ச். ஆனால் வந்து சைடில் வந்து மாதா சிறப்பும் இருக்கும், சூசேப்பர் சிறப்பும் இருக்கும், அந்தோனியார் சிறப்பும் இருக்கும். நிறைய அதில் அந்தோனியார் இருக்கும், நிறைய சயின்ஸோட இது மாறி மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி கூட வந்து இருக்கலாம். ஓகே, டெக்னிக்கலாக அதுவும் கூட இருக்குதான். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தவங்க சிவபக்தர், அதாவது வைணவம் சைவம்லாம் இருக்குது இல்லையா, வைணவம் சைவம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதை சேர்ந்தவங்க அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு மட்டும்தான் போவாங்க, அதுவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸோ வந்து அதுதான் அவங்களோட தாய் மாதிரி. ஓகே, இப்போ முக்கியமான டாபிக், இப்போ தான் வந்து டாப்பிக்குள்ளேயே போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க வந்து அவங்க வந்து எப்படி அவங்க அம்மாக்கிட்ட போகிறாங்களோ அதே மாதிரி அவங்களோட கோயில் தான் அவங்களோட அம்மா இப்போது. ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்றீங்க இல்லையா, கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காருன்றீங்க. இப்போது யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இருக்கிறீங்க, ஓகே, உங்களுக்கு 4-5 மனைவி இருக்குது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4-5 மனைவி. அந்த 4-5 மனைவிக்கிட்டேயும் போய் சொல்கிறீங்க. என்ன போய் சொல்கிறீங்கன்னா, நான் உனக்கு மட்டும்தான் புருஷன், நான் உனக்கு மட்டும்தான் புருஷன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போய் சொல்கிறீங்க. அதே மாதிரி அந்த மனைவிகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கிட்டேயும் நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் உனக்கு மட்டும்தான் அப்பா, நான் உனக்கு மட்டும்தான் அப்பா, நான் உனக்கு மட்டும்தான் அப்பான்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் காலத்துக்கு பிறகு, நீங்கள் இறந்த பிறகு இல்லை நீங்கள் இருக்கும் போதே நீங்கள் பண்ணுற தப்பு வந்து தெரிஞ்சு போச்சுன்னா, அந்த ஒவ்வொரு மனைவிக்கு பிறந்த பிள்ளைங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அடிச்சுப்பாங்க, அடிச்சுக்கிட்டு வெட்டிட்டு குத்திட்டு சாவாங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு அப்பா, ஓகே, உங்களுக்கு பெண்கள் மேலே விருப்பம் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து வாலிபனாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து பெண்கள் மேலே
விருப்பம் இருக்குது. நிறைய பெண்கள் வந்து உங்களுக்கு ஆசைப்படுறீங்க. அதனால் வந்து ஒரு 2, 3, 4, 5 கல்யாணங்களை பண்ணிக்கிறீங்க. ஃபைன். ஐ மீன் அது சரியில்லை தான். பட் வந்து இப்போது இதை டாப்பிக்கை பேசுகிறதுக்காக வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்து பேசியே ஆகணும். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வன்றனால நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணுறீங்க. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கும் வந்து குழந்தைய தரீங்க. அந்த குழந்தைங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறீங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் உனக்கு, அதாவது நான் உனக்கு மட்டும்தான் புருஷன், இதுதா நீங்கள் மட்டும்தான் என்னோடய பிள்ளைங்கன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்கிறீங்க. கடைசியில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்க வந்து அடிச்சுக்கிட்டு சாவாங்க. நீங்கள் உடனே சொல்வீங்க, இல்லை சில பேர் வந்து ஒரு அந்த மாதிரி 4 மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டில் பெரிய குடும்பம் வாழ்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்வீங்க. அது மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்குது, உண்மையிலே இருக்குது. ஆனால் நம்மளோட இதுக்கு அது செட் ஆகுமா, இந்த டாப்பிக்கு செட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சின்ன ஒரு குரூப்பு தான். அந்த மாதிரி வந்து இப்போது சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஹிந்து கோயிலும் இருக்கும், மசூதியும் இருக்கும், கிறிஸ்தவ கோயிலும் இருக்கும். புரியுதா? அது மாதிரி எத்தனை இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, அப்படி இருந்தாலும் கூட வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு இதுதான் இருக்கும், சச்சரவு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அது அவ்வளோவா வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. புரியுதா? நான் இப்போ சொல்கிற நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி கோயில். அதாவது ஹிந்து கோயில்கிட்டேயே வந்து கிறிஸ்தவ கோயில் இருக்கும். அதாவது அப்போ பார்க்குறதுக்கு இதுதான் செக்குலரிசம் நீங்கள் உடனே டக்குன்னு சொல்லிவிடுவீங்க. ஆனால் வந்து அங்கே உண்மையிலே எந்த அளவுக்கு செக்குலரிசம் வேலை செய்யுதுன்றது நீங்கள் அங்கே உண்மையிலே போயிட்டு டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நிறைய பொய் இருக்கும். அந்த செக்குலரிசமில் உண்மையான அன்பு இருக்கா? ஒருத்தருக்கு வந்து மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. புரியுதா? கண்டுக்காமல் இருப்பாங்க. பிரச்சனை வேணாம், பிரச்சனை வந்து நம்ம வந்து செஞ்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து கண்டுக்காமல் இருப்பாங்க. ஆனால் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் கொழுந்து விட்டு எரியும். இதுதான் உண்மை நிறைய இடங்களில். நான் சொல்கிறது இந்த மாதிரி வந்து சூழ்நிலையில் இருக்க கோயில்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி. ரொம்ப சமத்துவத்தோடு இருக்கிற கோயிலெலாம் ரொம்ப 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 கம்மி. புரியுதா? ஆனால் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு கோயிலும் தனித்தனியாக இருக்கும். ஹிந்து கோயில் தனியாக இருக்கும், கிறிஸ்தவ கோயில் தனியாக இருக்கும், முஸ்லீம் வந்து மசூதி எல்லாம் இதுவாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரே தாயின் மக்கள்லாம் வந்து நினைக்கவே மாட்டாங்க. இதுதான் ஒரே தாயின் மக்கள். வேணால் அவரோட கடவுள்லாம் ஒரே கடவுள் தான், ஒரே அப்பா தான் அவங்களுக்கு. புரியுதா? நீங்கள் ஒரே கடவுள்னு அவரை சொன்னாலும் சரி, ஒரே அப்பான்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். கடைசியில் எண்ட் ஆஃப் த டே அது வந்து எல்லாமே ஒரே மீனிங் தான். புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு அப்பாவா உங்கள் பிள்ளைங்கிட்ட போய் சொல்லி 4-5 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைங்க ஒருத்தர் வெட்டிட்டு சாகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு பிள்ளை, ஒரு மனைவிக்கு பிறந்த பிள்ளை இன்னொரு மனைவிக்கு பிறந்த பிள்ளையை வெட்டி கொண்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? அதுதானே இந்நாள் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச நாட்கள். அதாவது இயேசுக்கு முன்னாடி இல்லை, இயேசுக்கும் முன்னாடியிலேருந்தே இதா ஒரு மதத்தை சார்ந்த மக்கள் இன்னொரு மதத்தை சார்ந்த மக்களை வெட்டி கொள்றதுன்றது வந்து அப்போ வந்து இந்நாள் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. புரியுதா? செக்குலரிசம் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்பொழுதே அதை வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் அது என்னைக்கு அது வந்து வேலை செஞ்சதே இல்லை. அதாவது வந்து ஒருத்தருக்கு பல மனைவி வச்சுக்கிட்டு ஒரே வீட்டில் இருக்கிறது எப்படி, எந்த அளவுக்கு மெஜாரிட்டி அது கிடையாதோ, இதாக ஒருத்தனுக்கு ஒருத்தி வாழ்கிறது தான் மெஜாரிட்டியோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது கூட ஒரு வேளை சமாளிச்சிடலாம். அது கூட வந்து நீங்கள் வந்து யோசித்து பார்க்கலாம். ஒரு ஆணுக்கு 4 பெண் இருக்காங்க, அப்போ வந்து 4 பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி ஒவ்வொரு ஆணுக்கும் 4 பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இதில் ஒர்க்கே ஆகாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒவ்வொரு மதமும்
மதத்து தலைவரும், அதாவது அந்த கடவுள்னு சொல்கிற அந்த மூலவரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் இப்போ சிவன் எடுத்துக்கிட்டிங்க, சிவன் ஒரு கடவுள்னுவாங்க. அப்புறம் கிறிஸ்தவ கடவுள் ஒருத்தர் இருக்கார், அப்புறம் அல்லாஹ். அது மாதிரி அந்த கடவுள் யாருமே வந்து நீ இன்னொரு கோயிலுக்கு போய் அந்த கடவுளை வணங்குன்னு அவங்க சொல்கிறதே கிடையாது. அந்த மதத்தை நீ ஏற்றுக்கோன்ட்டு சொல்கிறதே கிடையாது. அது மாதிரி ஒரு பழக்க வழக்கமே இல்லை. புரியுதா? அவங்க மதத்தை ஏற்றுக்கோன்ற மாதிரி ஒரு பழக்க வழக்கமே இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னோட மதத்தை அவங்களுக்கு போய் பரப்புன்ற மாதிரி தான் இருக்குது. புரியுதா? உன்னோட மதத்தை அவங்களுக்கு போய் பரப்புன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ஒரு மிதவாதத்தை பயன்படுத்த வேணால் சொல்லும் அந்த மதம். இதுதான் எந்த மதம்னாலும் சரி, மிதவாதத்தை சொல்லும், இல்லை தீவிரவாதமாக போய் இது பண்ணுன்னு சொல்லும், பரப்புன்னு சொல்லும், எப்படி வேணால் சொல்லும். ஓகே, அதாவது அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சு அவங்கள வந்து மதத்தை மாற்றுன்னு சொல்கிறது. நீங்கள் எல்லா மதமே வந்து சமாதானமாக அதை செய்யுன்னு சொல்லுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் அது உண்மையிலே அப்படி தான் நடக்குதா? உண்மையிலே அதுதான் ஆகுதா? இல்லை. அந்த மதத்தை வந்து பரப்பும் போது பிரச்சனை வருது. அந்த மதத்தை ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் பிரச்சனை வருது. அந்த மதத்தை வந்து சும்மாவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட வந்து மற்ற மக்கள் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இந்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் எத்தனையோ இடங்களில், இந்தியாவில் மட்டும் இல்லை. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் நடந்துட்டு இருக்குதுன்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது பெரிய முட்டாள்தனம். ஓகே, இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் கூட வந்து மற்ற மதங்களை வந்து அவங்க வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? செக்குலரிசம்ன்றது வந்து இன்றைக்கி படுபாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்கு ஒரு விஷயம். புரியுதா? படுபாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்க விஷயம். அதை நீங்கள் வந்து கோபுரத்தில் ஏற்றி வச்சு சிங்காரிச்சு இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. இவ்வளோ நாள் ஒர்க் ஆகலையே, திடீர்னு எப்படி ஒர்க் ஆகும்? என்ன மேஜிக் பண்ண போகிறீங்க? என்ன மேஜிக் பண்ண போகிறீங்க? அது எந்த கடவுளாலையும் செய்ய, அந்த சிவனாலையும் முடியல, இயேசுவாலையும் முடியல, அல்லாவாலையும் முடியல. நீங்கள் மட்டும் எந்த பேசிஸில் அதை வந்து உங்களுக்கு எந்த தைரியத்தில் அதை செய்கிறீங்க? உங்கள் பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு செக்குலரிசம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. செக்குலரிசம் தான் மதசார்பின்மையை நீங்கள் வந்து எந்த தைரியத்தில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ஒரே பைத்தியகாரத்தனமாக இருக்குது. என்றைக்குமே ஒர்க் ஆனது கிடையாது, அது என்றைக்குமே வேலை செஞ்சது கிடையாது, என்றைக்குமே வந்து அது ஃபெயிலியர் தான். எங்கேயோ ஒருத்தன் 2 பேர் 3 பேர் கோடியில் ஒரு 10 பேர் 20 பேர் வந்து செக்குலராக இருக்கிறாங்க அப்படின்றதுனால மீதியெல்லாம் அப்படியே இருக்கிறாங்கன்ற அர்த்தமே கிடையாது. அவங்களுக்குள்ளே வந்து வேற்று சிந்தனைகள் இருக்கும். அதாவது வந்து நீங்கள் எப்படி சொல்லி யோசிக்கிறீங்கன்னா, ஒருத்தர் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுற ஃப்ரீயாக விட்டுறணும் அப்படின்னா, இன்னொருத்தர் அவர் அந்த ஃபாலோ பண்ணுற மதத்துலேருந்து தான் மதத்துக்கு வரணுன்றத எத்தனையோ பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க, எடுத்து சொல்ல பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு மனசுக்குள்ளே அட்லீஸ்ட் யோசிக்கவா செய்வாங்க. அது இல்லைன்னா வந்து சொன்னீங்கன்னா நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. கண்டிப்பாக உங்கள் மனசில் வந்து அவரை வந்து தான் மதத்துக்கு கொண்டு வரணும், அவராக பேச ஆரம்பிக்கிட்டோம், அப்போ நம்ம பேசலான்றதுலாம் கூட உங்கள் இதில் இருக்கும். நீங்கள் வந்து வாயத்திறந்து பேச மாட்டீங்க, ஆனால் அவராக பேசிட்டோம். ஸோ அந்த மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க நிறைய பேர். புரியுதா? அதே சமயத்தில் வந்து செக்குலரிசம் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அதாவது சில பேர் வந்து கண்டிப்பாக மாற்றியே ஆகணுன்ற மாதிரி யோசிப்பாங்க. சில பேர் வந்து அப்படியே சான்ஸ் கிடச்சா சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. புரியுதா? அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. புரியுதா? இந்த மாதிரி முட்டாள்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க. அது வேறு விஷயம். நான் அது முழுசாகவே சரின்னு எடுத்துக்கிறேன். ஆனால் வந்து இது ஒர்க் ஆகலை. ஓகே, செக்குலரிசம் எடுத்து ஒர்க் ஆகலை. எல்லாம் வந்து ஒரு கடவுளுக்காக நீங்களாம் சண்டை போடுறீங்க. ஒரு அப்பா வந்து ஒரே அப்பா தான் பல மனைவி, அந்த பல மனைவியெல்லாம் அப்பா எனக்கு சொந்தம் ஏன் அவர் வந்து எனக்கு மட்டும்தான் அப்பா, உனக்கு அப்பா கிடையாது, உன் அம்மா வேறவங்ககிட்டே போயிட்டு இருந்திருப்பா, அந்த மாதிரின்ற மாதிரி அவங்களோட
மார்க்கத்தை, அவங்களோட மதத்தை விமர்சனம் பண்ணி பேசுவீங்க. புரியுதா? இதுதான் நடக்குது. இன்றைக்கும் இதுதான் நடக்குது. நீங்கள் டெக்னாலஜி வளர்ந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு, குவாண்டம் ஃபிசிக்ஸில் பயங்கரமாக இது பண்ணுறாங்க, அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இந்த பேசிக் தாட் மாறவே இல்லை. பேசிக்காக அவங்க எப்படி நினைக்கிறாங்க, அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதை அந்த மதத்தை பரப்பணுன்னு தான் நினைக்கிறாங்க. புரியுதா? மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே மதம் ரொம்ப ஒஸ்தின்ற மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் உங்களால் மாற்றவே முடியாது. அவங்க வாயை திறந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே அது இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுன்னா, இந்நாள் வரைக்கும் செக்குலரிசம்ன்றது ஒர்க் ஆகலை. நீங்கள் பேப்பரில் எழுதி வைக்கலாம், என்ன கல்வெட்டில் இது பண்ணி வைக்கலாம், விடிய உட்காந்து பிரச்சாரம் பண்ணால் நடக்காது. நடந்தது இல்லை, சரித்திரமே இல்லை. புரியுதா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னோடய கடவுளை நான் ப்ரொமோட் பண்ணுறேன். நான் சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு மத சார்பின்மையும் ஒரு போலியான ஒரு பித்தலாட்டம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? அது என்றைக்குமே வேலை செஞ்சதில்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அது கொஞ்ச நாள் வேலை செய்ய மாதிரி செய்யும், அதுக்கு மேலே நல்லா பல்லிழிச்சு காட்டும். ஓகே, இப்போ ஃப்ரான்ஸில் கூட மத சார்பின்மை பற்றி ரொம்ப தூக்கி வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்லோகன்லாம் கூட இருக்குது. இந்தியாவில் கூட அது மாதிரி ஒன்று இருக்குது. அது மாதிரி ஒரு ஸ்லோகன் ஒன்று இருக்குது. இந்தியாவில் இருக்க அதே மாதிரி ஒரு ஸ்லோகன் மாதிரியே ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குது. கடைசியில் அதெல்லாம் என்ன ஆச்சு, பல்லிழிச்சு காட்டிச்சு. கொஞ்சம் நாள் இருந்துச்சு, கொஞ்சம் வருஷம் இருந்துச்சு. கொஞ்சம் வருஷம் ஒர்க் ஆச்சுன்னா எல்லா நேரத்துலையும் ஒர்க் ஆகுன்றது அவசியமே கிடையாது. புரியுதா? அவசியமே கிடையாது. அந்த மாதிரி ஒர்க் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, அப்புறம் இப்போது நான் என்னோடய இதுக்கு போகிறேன். ஸோ ஏன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மதம் என்னான்னு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவம். அதுதான் என்னோடய மதம். நான் அந்த கோயிலுக்கு மட்டும்தான் போவேன். ஏன் அந்த கோயிலுக்கு போவேன்னா கடவுள் நற்கருணையில் உண்மையான ரத்தமும் சதையுமாக தராரு. அதாவது தாயோட கருவறையில் நான் ரத்தமும் சதையும் உண்டு தான் இன்றைக்கி நான் மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் அது எப்படி சாத்தியம்? நீ எப்படி ரத்தம் சதையும் அம்மாவோட ரத்தம் சதையும் எப்படி இது பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே எல்லாருமே ஒரு முட்டையும் ஒரு விந்தும் சேர்ந்து கருவாக உருவானப்போ அந்த கரு தாயோட வயிற்றில் போயிட்டு புதையும். அந்த கருப்பையில் புதைஞ்சு அந்த சதையும் ரத்தத்தையும் உண்டு தான் அது குழந்தையாக மாறி வெளில வரும். ஸோ என்னோடய தாயோட ரத்தத்தையும் சதையும் உண்டு தான் நான் வெளில வந்தேன். அதே மாதிரி என்னோடய கடவுள் எனக்கு ரத்தமும் சதையும் கொடுத்து தான், புரியுதா, தன்னோட பிள்ளையாக அவர் மாற்றிக்கிட்டார். ஸோ எனக்கு ஏன் தாய் என்ன பண்ணாங்களோ அதை தான் ஏன் கடவுள் எனக்கு பண்ணுறாரு இப்போது. புரியுதா? அவரோட பிள்ளை அவர் சும்மா வாயில் வடை சுடலை. புரியுதா? வாயில் சும்மா வடை சுடலை. அவர் உண்மையிலே தன்னோட ரத்தத்தையும் சதையும் தராரு. சரியா? புரியுதா? அதுக்கு புதிய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த விஷயம் ப்ரொட்டஸ்டன்ஸ்லாம் இல்லைன்னுவாங்க. புரியுதா? ஆனால் அவங்க இதில் அவங்க இயேசுவோட சதையும் ரத்தத்துலேயும் பங்கு கொள்கிறதும் கிடையாது. புரியுதா? அதுக்கு வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கூட சொல்ல 1 கொரிந்தியர் 10:16, இதா 1 கொரிந்தியர் 11 23 27 வரைக்கும் நீங்கள் எடுத்து இது பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் லூக்காவில் இருக்குது. அவங்களுக்கு புதிய உடன்படிக்கைனாலும் என்னன்னு தெரியாது, நற்கருணைனாலும் என்னன்னு தெரியாது. அதாவது அவங்களுக்கு புதிய ஏற்பாடே படிக்க மாட்டாங்க. புதிய ஏற்பாடில் புதிய உடன்படிக்கை இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது. புரியுதா? ஆனால் வாய்க்கிலேயே கண்டதும் பேசுவாங்க உட்காந்துக்கிட்டு. புரியுதா? ஸோ அந்த புதிய உடன்படிக்கை வழியாக தான் கடவுள் தன்னோட சதையும் ரத்தையும் கல்வாரி சிலுவையில் இருந்துட்டு எங்களுக்கு தராரு. இதுதான் உண்மை. நான் அந்த வசனம் வேணால் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் வேணால் பாருங்கள். போட்டு வச்சுருந்தேன். கிறிஸ்ட் நெய்மரியா
சீன்ஸ். சரி, ஓகே. இதில் இல்லை, நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே எடுத்து காட்டுறேன். இங்கே ஒரு ஆக்சுவலாக ஒன்று போட்டு வச்சுருந்தேன், அது எங்கே போச்சுன்னு தெரியல எனக்கு. புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10:16 பார்த்தீங்கன்னா, கடவுளை போற்றி திருவிருந்த கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவ ரத்தத்தில் பங்கு கொள்வதல் அல்லவா. இதை வந்து அவங்க இல்லவே இல்லைன்னாங்க. அது வந்து சும்மா வெறும் இது தான், ஒயின் தான். அதோட ஒயினில் என்ன ஆகுது, உண்மையே இல்லைன்னு. ஆனால் அவங்க படிக்கிற பைபிள்லேயே தான் இதுவும் இருக்குது, இந்த வசனமும் இருக்குது. என்ன அதை பார்த்துட்டு இல்லை 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 நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு. அது ஒரு பைத்தியக்காரன். அப்புறம் எதுக்கு அந்த பைபிளை படிக்கிற நீ? அந்த பைபிளில் இருக்க வசனம் உனக்கு வேணான்னு நீ சொல்கிற, அப்புறம் என்னத்துக்கு அந்த மதத்தை நீ ஃபாலோ பண்ணுற? பைத்தியக்காரத்தனம். அப்பத்தை பிட்டு உண்ணிக்கிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா. இதை சொன்னால இது வெறும் அப்பந்தான், அதில் ஒன்றுமே கிடையாது, அது சும்மான்னு சொல்கிற. பைபிள் உன்னோட பைபிள் உன் கையில் இருக்க பைபிளில் அப்படி இல்லையே. உன் கையில் இருக்க பைபிளில் அப்படியா இருக்குது? இல்லையே. அவங்க பைபிள்லேயும் இது இருக்குது. ஆனால் அதை படிச்சுட்டு இல்லவே இல்லை, அது பொய், அது சும்மா, அது கற்கதை என்ன அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது இன்னொன்று இருக்குது. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, அது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கை. நான் புதிய உடன்படிக்கைன்னு கேட்டேன்னா தெரியாது, அது எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே அவங்க வந்து பங்கு கொள்கிறாங்க. என்னத்தை பங்கு இருக்குது அவங்களுக்கும் இதுக்கும்? எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். ஓகே, அது வந்து நீங்கள் சும்மா அப்பா ரசம் எடுத்து ஜாலியாக குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அவர் இயேசு கிறிஸ்துக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்கன்னு அர்த்தம். இது மட்டுமா? இன்னும் கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து எல்லா கிறிஸ்டின் சர்ச்சுக்கும் போகலான்னு எனக்கு அதிலே செம கடுப்பாயிட்டேன். நான் செம கோவம் எனக்கு இப்போ பிடிச்சா அடிச்சிடுவோம் பொழுது எனக்கு அந்தளவுக்கு கோவம் வருது. ஏன்னா எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி வந்து இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் போகணுன்னு தோணுதோ அங்கெல்லாம் போவேன். அப்புறம் எதுக்கு நீ வந்து ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற இல்லையா? இயேசு நோக்கி அவருடைய உடலை காணாத திரும்பி வந்து எங்களோடு இயேசு நோக்கி ஆட்சி வருவதற்கு இங்கே பார்த்தீங்கன்னா அவர் இஸ்ரேல் மீட்கப் போகிறார். அதற்கு அவர் அதான் அதே 4 சீடர்கள் இருவர் இதுதான் எம்மாவுஸ் சம்பவம்னுவாங்க. இந்த 13 லூக்கா 24, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 28 அதாவது 30 வரைக்கும் போகும்போது அப்படி இது ஃபுல்லாக படித்து சொல்கிறதுனா வந்து இது கடவுள் வந்து தன்னையே நற்கரணியில் இருக்கிறதா வெளிப்படுத்துவார். அந்த 2 பேர் கூட பின்னாடி வருவார். தன்னை யாரும் காட்டிக்க மாட்டார். அவங்கள கண்களை மறைச்சி அவங்களுக்கு தெரியாமலே அவங்க கூட வந்து ஒரு வழிப்போக்கன் மாதிரி பேசி அவங்களுக்கு வந்து வசனத்தை எல்லாம் காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசி அந்த வசனம் பேசி முடித்த பிறகு கூட வந்து அவர் யாருன்னு வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல மாட்டார். புரியுதா? சொல்லாமல் அதுக்கப்புறமா திருப்பி நான் வந்து தூரம் போனோம்ப்பா, நீங்கள் போங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்க வந்து இவர் பேச்சில் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அவரை உள்ளே கூப்பிட்ட பிறகு அவர் வந்து அப்போ தான் அப்பத்தை எடுத்து பிட்டு அவங்க 2 பேருக்கும் தருவார்.
நீங்கள் உடனே சொல்ல 3 நாள் சாப்பிடாம இருந்த மனுஷன் அதனால தான் சாப்பிட வந்திருப்பார். அவர் சாப்பிடவே இல்லை, அங்கே சாப்பிட்ருக்காரு, எங்கேயுமே போடவும் இல்லை. புரியுதா? அவர் வந்து அந்த அப்பத்தில் நான் இருக்கிறேன், நீங்கள் வந்து என்னை உடல் ரீதியாக தேடாதீங்க, என்னை வந்து அப்பத்தில் தேடுங்க. அதாவது அவர் உயிர் தெழுந்து 3ஆவது நாள் இது நடக்குது. ஓகே, அவர் ஏதோ ராப்பந்தியில் அப்பத்தை எடுத்தார், கிண்ணத்தை காட்டினாருன்றதெல்லாம் இல்லை. புரியுதா? அவர் வந்து இறந்து 3ஆவது நாள் அவர் வந்து நற்கருணையை ஸ்தாபிக்கிறாரு. இதை சொல்லி பாருங்கள், இது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த சம்பவம் எம்மாவூஸ்ன்ற ஒரு இதுதான் வந்து எம்மாவூஸ் இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க, எம்மாவூஸ் சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா அதே நாள் சீடர்கள் 20 எருசலேம் இருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்றனர். சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவூன்னுவாங்க, எம்மாவூஸ்ன்னுவாங்க. எல்லாம் சேம் தான், எம்மாவூ எல்லாம் சேம் தான். ஸோ வந்து இந்த எம்மாவூஸ் இன்சிடென்ட் அவங்களுக்கு தெரியாது. எதுக்கு நற்கருணையை வந்து அவர் காட்டணுன்றது தெரியாது. அதுக்கப்புறம் மெல்கிசேதேக்கிட்ட வந்து ஆபிரகாமுக்கு வந்து அப்பத்தை சரி, இந்த அப்ப ரசம் தான் என்ன, அந்த அப்ப ரசத்தில் என்ன பெருசாக இருக்குது? இந்த அப்ப ரசம் உண்மையிலே இயேசுவோட சதையும் ரத்தியமாக மாறுதானே? ஆமாம், மாறுது. இதுதா மாறாமல் ஒன்று, நான் இதை பற்றி போய் பேசிட்டு இல்லை, மாறி இருக்கு, எத்தனையோ வாட்டி மாறி இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த வீடியோ எடுத்து நான் வேணால் இது பண்ணித்தரேன். இந்த வீடியோ தான் முக்கியமான வீடியோ. இதை எடுத்து நான் இது பண்ணித்தரேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது சயின்டிஃபிக்கலாக டெஸ்ட் பண்ணி அந்த சதை வந்து உயிருள்ள சதை, உயிருள்ள ரத்தம், இதயத்திலேருந்து பித்தெடுக்கப்பட்ட சதை, அதாவது கார்டியாக் மசில், அது வந்து மயோகார்டியம் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அந்த டிஷ்யூ இல்லைன்னா ஆள் செத்தே போயிடுவாங்க. அப்புறம் எப்படி இயேசு உயிர் வாழ்ந்தாருன்னு சொல்கிறது முட்டாள்தனம். அவர் கடவுள். புரியுதா? மனிதன் இல்லை. மனிதன் கண்டிப்பாக சாவான் தான், யார் இல்லைன்னு சொன்னான். ஏன்னா அவங்களுக்கு உடனே அந்த மாதிரி தான் தோணும். அவர் ஒரு எப்படி இருந்தார் உயிரோட? மயோகார்டியம் டிஷ்யூ எடுத்துனா ஒருத்தன் உடனே சாவான். அந்த மயோகார்டியம் டிஷ்யூ எப்படி வந்து உயிரோடு இருக்குது? அதுதான் சாத்தியமே இல்லையே. அப்படி ஒரே சயின்டிஃபிக்காக போக ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நீ சயின்டிஃபிக்காக ரொம்ப போக ஆரம்பிச்சு, அந்த சயின்ஸே உனக்கு சொல்லுதே அது உயிரோடு இருக்க ரத்தமும் சதையும் சொல்லுதே. ஆனால் கூட நான் நம்ப மாட்டேன். நான் அந்த வசனத்தையும் பார்க்க மாட்டேன். நான் நற்கருணை உயிரோட ரத்தமும் சதையாக இருக்குன்னு சொன்னால் அதையும் நான் நம்ப மாட்டேன். புரியுதா? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் செய்வேன். நான் கிழிச்ச கோட்டில் அந்த கடவுள் வந்து நிற்கணும். அந்த ஆள் கிழிச்ச கோட்டில் நான் போய் நிற்க மாட்டேன். கடவுள் கிழிச்ச கோட்டில் நான் போய் நிற்க மாட்டேன். நான் கிழிச்ச கோட்டில் நீ வந்து நில்ல வேண்டாம். அதுதான் அவங்களோட விசுவாசம். அவங்க ஒரு கோடு கிழிச்சிட்டு அந்த கோட்டில் அந்த கடவுள் வந்து நிற்கணுமா? இதுதா அவ்வளோ திமிரு உடம்புல. இதுதான். ஸோ இதுதான் வந்து நற்கருணை விசுவாசம். இது அந்த நற்கருணையோட உண்மைத்தன்மை. இதுதான். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நல்லா யோசிக்கணும். அவர் வந்து இயேசு கிறிஸ்து ஒன்றும் பெரிய அரசன்லாம் கிடையாது. அரசனை எதுக்கு தூக்கி போயிட்டு சிலுவையில் போட்டாங்க? ஒரு சாதாரண மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து ஒரு சாதாரண போதகராக வந்து வலம் வந்து இதுதான் அங்கே இருக்க மக்கள் செய்கிற தவறுகளை வந்து தட்டி கேட்டு புத்திமதி சொல்லி அப்படி இருந்த ஒரு மனுஷனை வந்து அங்கே இருக்க மக்கள் பிடிக்காமல் இவர் ஓவராக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பிடிச்சி சிலுவையில் தொங்க விட்டாங்க. புரியுதா? ஸோ வந்து சிலுவையில் யாரை தொங்க விடுவாங்கன்னா மோசமான கிரிமினல்லாம் தொங்க விடுவாங்க. சிலுவை சாவுன்றதே ஒரு கேவலமான சாவு. அப்படி ஒரு கேவலமான சாவை அவருக்கு வந்து தந்தாங்க. அது மூலிமா அவரோட பேரை வந்து வரலாற்றுலேருந்து முற்றிலுமாக எடுத்துடலான்னு நினச்சாங்க. ஆனால் வந்து அந்த மனுஷனை தான் இன்றைக்கி வந்து உலகம் போற்றி மதிக்குது. அப்படி ஒன்றுமே இல்லாத மனுஷன், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து ஒரு கிரிமினல். ஓகே, நீங்கள் சாதாரணமாக அவருக்கு ஸ்டோரியை கேட்டிங்கன்னா அவர் செய்கிற அற்புதம் அதிசயம் அதெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்து எப்படி செத்தான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாவு வந்து ஒரு கிரிமினலுக்கு மட்டும்தான் கிடைக்கும். புரியுதா? ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் பின்னாடி இத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இது எப்படி இப்படி ஒரு மதமாக மாறிச்சு, இன்றைக்கி இவ்வளோ பெரிய மதமாக எப்படின்னு மாறிச்சுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய அதிசயம்.
பல கோடிக்கணக்கான அதிசயங்கள்னால் நிகழ்த்தப்பட்ட அதிசயம். ஒரு அதிசயம் இல்லை, பல கோடிக்கணக்கான அதிசயங்களால் சாதிக்கப்பட்ட அதிசயம். புரியுதா? ஒரு செயலால் இல்லை, பல கடவுளின் செயல்களால், பல கோடிக்கணக்கான கடவுளோட செயல்களால் இந்த மாபெரும் திருச்சபை கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. புரியுதா? இது எந்த ராஜாவும் போயிட்டு யாரையும் பிடிச்சி யாரையும் கொண்டுலாம் பண்ணல. அவங்க ஒவ்வொருத்தருக்கு முதல்ல கிறிஸ்தவம் பரப்பும்போது கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையா, ஒரு பிச்சைக்காரன், ரோட்டில் போகிறவங்க வரவன், ஒன்றும் இல்லாதவன், இவனுக்கிட்ட தான் அந்த மதம் பரவிச்சு. வீட்டில் வேலை செய்கிறவங்க, பெரிய அரசு அதிகாரி வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்கக்கிட்டேருந்து அந்த அரசு அதிகாரியோட மனைவியும் அரசு அதிகாரிக்கிட்டேருந்து அப்படி பரவி தான் கடைசியில் கடைசியில் தான் ரோமானிய சக்கரவர்த்தி இந்த மதத்தை தன்னோட தேசத்தோட மதமாக மாற்றினார். அதுக்கு எத்தனை பேர் செத்துருப்பாங்கன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர், பல லட்சக்கணக்கான பேர் செத்தாங்க. நீரோ மன்னன் அவன் நகரத்தை எரிச்சு விட்டுட்டு அந்த பழியை தூக்கி கிறிஸ்தவங்க மேலே போட்டு கிறிஸ்தவங்களை ஒரு போஸ்ட்டில், அதாவது தீப்பந்தம் கொளுத்தி வச்சுருப்பாங்க லைட்டு. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீப்பந்தத்துக்கு மேலே துணி வைக்கிறதுக்கு பதிலாக கிறிஸ்தவர்களை கட்டி விட்டு அதுக்கு மேலே எண்ணெயை பூசி விட்டு, அவங்க மேலே எண்ணெயை பூசி விட்டு நெருப்பு வச்சு விட்ருவாங்க. இதுதான் அங்கே ஊர் வழக்கம். அதுக்கு மேலே நீரோ மன்னன் ரோம எரிச்ச பிறகு, பழியை தூக்கி போட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவனை பிடிச்சி எரிக்கிறது. அதே சமயத்தில் இந்த கொலோசியம் ஒன்று இருக்குது இல்லையா, இந்த கிளாடியேட்டர் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நிறைய அந்த இடத்துல ஏகப்பட்ட கிறிஸ்தவருக்கு செத்து போனாங்க. கேட்டால் இல்லவே இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, வரலாறு இருக்குது. நீ என்ன இல்லைன்னு சொல்கிறது? வரலாறு இருக்குது. வரலாறு இல்லைன்னு சொல்லட்டும், நீயா குத்து மதிப்பாக இல்லைன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காத. புரியுதா? வரலாறு எடுத்து காட்டு, அந்த மாதிரி ஆகவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு. அது மாதிரி அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய ஆயிருக்கு அது மாதிரி. எத்தனையோ பேர் செத்து போயிருக்காங்க. அதுக்கு ரெக்கார்ட்ஸ்லாம் கூட இருக்குது. நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை தீப்பந்த மாதிரி கொளுத்தினாந்துட்டு ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் இப்போது நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கூகுள் பண்ணி செக் பண்ணி பாருங்க, இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ பல்வேறு மனைவியோட பிள்ளைகளாக நம்ம ஒரு மனைவியோட மக்களை இன்னொரு மனைவி மக்கள் சாவடிச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம ஒரு மதத்தை சார்ந்தவன் இன்னொரு மதத்தை சார்ந்தவனை போயிட்டு சாவடிச்சிட்ருக்கோம். இது சரிப்பட்டு வராது. இப்போ கிறிஸ்தவ மதமே ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னா, இந்த ப்ரோட்டஸ்டன்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு வியாபாரம் பண்ணுன்றதுக்காக வெறும் அது வியாபார உத்தி தான். இப்போ மார்ட்டின் லூதரே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் என்னமோ பெரிய புனிதன் மாதிரி சொல்லுவாங்க. மார்ட்டின் லூதருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எங்களை கிறிஸ்தவத்திலேருந்து நாங்கள் என்ன சொல்கிறது, இயேசு கூட்டிருந்து டேரெக்டாக வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, என்ன ரெக்கார்ட் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் நம்புகிறோம். நீ நம்புறியா? நீ யார்? நீ முதல்ல உன் நம்பிக்கை ஒரு ப்ரூஃபுக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நீ உன் ஹிஸ்ட்ரியை நீ என்னென்னு வேணால் சொல்லிப்ப. புரியுதா? உங்கள் அப்பா ஒரு பேரரசர் சக்கரவர்த்தின்னு கூட சொல்லிப்ப. ரெக்கார்டில் வேணாமா அது? இஷ்டத்துக்கு அடித்து விடுறது அப்படியே பயங்கரமாக அடித்து விடுறது. இதா ஒரு மனசாட்சியே இல்லாமல் ஒரு பொய் சொல்கிறது. அதாவது நம்பிக்கை, நான் நம்புகிறேன், நீ கண்டதையும் நம்புகிற. அந்த நம்பிக்கைக்கு உனக்கு இதுவே இல்லை. இது சரி, நம்ம இத்தனை விஷயம் நம்புகிறோமே, இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உண்மை இருக்கா நீ ஒரு நிமிஷம் செக் பண்ணி கூட பார்க்க மாட்டேன். கண்மூடித்தனமாக நம்புகிற. இந்த ஒரு நம்பிக்கையை பற்றி பேசினா ஒரு இன்சிடெண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் வருது. இந்த காசின்னு சொல்லிட்டு ஒரு பையன்
பையனா ஒரு 24 வயசு பையன், 25 26 வயசு பையன். அவன் என்ன பண்ணிட்டான், எல்லா பொண்ணுங்களையும் வந்து ஃபோட்டோ எடுத்து தப்பு தப்பாக ஃபோட்டோ எடுத்து அந்த பொண்ணுங்களோட சொல்லாமல் இருந்து கடைசியில் மாட்டினான். மாட்டின போது அவங்க அம்மா வந்து வரைச்சி கட்டு வராங்க, என் பிள்ளை அதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டான், அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், நீங்கள் அவனை அநியாயமாக அது பண்ணுறீங்க அது பண்ணி. அப்படியே அந்த ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க பிடிச்சி வாங்க 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 வாங்கன்னு வாங்கினாங்க, ஓடிட்டாங்க அந்த அம்மா கடைசியில். ஸோ அந்த மாதிரி நீ ஒரு முட்டாள்தனமான ஒரு இதை வந்து நம்பிக்கை 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 நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை நம்பி 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 உன்னையும் ஏமாற்றி அடுத்தவனையும் ஏமாற்றி இதான் மாயாஜால பேச்சு போட்டு கேவலமாக அதை செஞ்சிட்ருக்கிற நீ, புரியுதா? இது ஏன்னா அவங்க வந்து ஒரு புக்கை எடுத்துப்பாங்க, அந்த புக்கில் அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதுதான் உண்மை, புரியுதா? அவங்க முக்கியமாக சில வசனங்கள், அதாவது புதிய ஏற்பாடில் தான் இயேசு இருக்கா, அந்த புதிய ஏற்பாடை எந்த அளவுக்கு படிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க நிறைய பேர் படிக்கவே மாட்டாங்க. பழைய ஏற்பாடு தான், பழைய ஏற்பாடில் ஒரு வசனம் 2 வசனம் எடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வசனத்தை வச்சு ஒரு நாள் முழுக்க உட்காந்து பேசுகிறது, பேசி 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 மயக்கி 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 முட்டாள்தனத்தை ஏற்றி 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 அதாவது எல்லாத்தையும் எல்லா வரலாற்று சம்பவங்களும் திருச்சி 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 பேசி மார்ட்டின் லூதர் வந்து ஒரு கொலைகாரன், மோசமான கொலைகாரன். அதாவது யோசிச்சு பாருங்கள், விவசாயிகளை கொன்று குவிச்சதில் இவனோட பங்கு தான் முக்கிய பங்கு. முதல்ல வந்து இவன் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவ ஃபாதராக இருந்தால் அதுலேருந்து வெளில வந்து நான் வந்து தனி திருச்சபை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, அதுக்கப்புறமா வந்து என்ன ஆச்சுன்னா அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. அதாவது இந்த லேண்ட்லார்ட்ஸ், ஜமீன்தார் மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்தாங்க, அவங்கள வந்து பிரபுக்கள்னு சொல்லுவாங்க. அந்த பிரபுக்கள் கீழே இந்த விவசாயிகளுக்கு சரியான படி இதுக்கு ஊதியம் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, எல்லாம் இவர்கிட்ட வந்தாங்க. இவர் வந்து நீங்கள் உழைக்கிற அந்த நிலம், அந்த பிரபுக்களோட நிலங்கள்லாம் உங்களுக்கு சொந்தமானது ஸ்ட்ரைட்டாக அடிச்சு விட்டான். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த ஜனங்க உடனே போயிட்டு அந்த சொத்தை வந்து தனக்கு சொந்தமாக்கி ஆக்குனதுனால பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்து பயங்கரமாக வெடித்து பெரிய பிரச்சனையான பிறகு இந்த ஆள் அப்படியே சைடு மாதிரி பிரபுக்கள் பக்கம் போயிட்டு அந்த ஆளுங்கிட்ட காசை வாங்கிட்டு இவங்களெல்லாம் வெட்டி கொண்டு போடுங்கன்னு சொன்னான். நீங்கள் வேணால் நீங்கள் வந்து நான் சொல்கிறது போய் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஸ்கூல் பசங்க புக்கிலலாம் கூட இருக்குது, ஜெர்மன் பெசன்ட் வார். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யார் ரெஸ்பான்ஸ் இந்த டாக்குமெண்ட் எடுத்து பாருங்கள், ஓகே? அப்புறம் வந்து ஆன் த ஜூஸ் அண்ட் தேர் லைஸ், இந்த புக்கு நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷில் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது பண்ண முடியும். அந்த லைஸ், ஓகே. இது அந்த ஜூஸ், இதுவும் அந்த ஆள் எழுதின புக்கு தான். இந்த புக்கை வச்சு தான் ஹிட்லர் வந்து அதாவது ஹிட்லர் வந்து முதல்ல கேத்தலிக்காக இருந்து அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்டண்ட்டாக மாறினான். ப்ரொட்டஸ்டண்ட்டாக ஏன் மாறினான்னா அவனுக்கு வந்து நற்கருணை விசுவாசம் இல்லாமல் போச்சு. அவன் வந்து சந்தேகப்பட ஒரு அப்பத்தில் எப்படி கடவுள் இருக்க முடியும், ஒரு ரசத்தில் எப்படி ரத்தம் இருக்க முடியும், ரத்தமாக எப்படி மாறும்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்க வந்து அந்த விஷத்தை அவன் மண்டையில் ஏற்றினா, அவன் வந்து இந்த ஆள் பின்னாடி போய் மார்ட்டின் லூதர் பின்னாடி போய் இந்த ஆன் த ஜூஸ் அண்ட் த லைஸ்ன்றது தான் ஹாலோகாஸ்ட்டு. ஹாலோகாஸ்ட்னால் வந்து யூதர்களை கொன்று கூச்சது, புரியுதா? ஹாலோகாஸ்ட் மியூசியம், ஹாலோகாஸ்ட், இந்த ஹாலோகாஸ்ட் இது என்ன பாருங்கள், ஓகே? இது வந்து யூதர்களை வந்து எப்படி கொண்டு இது பண்ணாங்க, யூதர்களை மட்டும் இல்லை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் இது பண்ணாங்க. கான்சன்ட்ரேஷன் கேம்ப், இதில் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை வந்து நிறைய போட்டு சாவடிச்சாங்க. இதெல்லாம் அவன் கட்டினது தான். இதெல்லாம் இந்த ஐடியாலாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா வந்து இது பாருங்க, அவனுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுவாங்க. கிறிஸ்டன் இது பார்த்தீங்களா, என்ன புரியுதா? இந்த சிம்பிள் உங்களுக்கு என்ன தெரியுதா?
என்ன இருக்குது இதில்? இது ஒன்றும் ஹிந்து சிம்பிள் கிடையாது, இது நாசியோட சிம்பிள். ஹிந்து சிம்பிளும் இப்படி தான் இருக்கும், அது வேறு விஷயம். இது வந்து நாசியோட சிம்பிள், ஜெர்மன் கிறிஸ்டின் மூமெண்ட். இந்த சர்ச்சுக்கு வந்து ஹெட்டு வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஹிட்லர். இது என்ன சர்ச்சுன்னு பார்த்தோன்னா ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சு. ஒரு சரியான ஒரு கொலகாரம். ஏன்னா ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு கொலகாரனே ஏன்னா ஃபாலோ பண்ணுவீங்க உட்காந்துக்கிட்டு? இதில் வேறு உங்களுக்கு வேறு பெருமை, எல்லா இடத்துலையும் கடவுளுக்கு எது கொலகாரம் கெட்ட கோயிலில் கடவுள் ஏறி உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு இது சொல்கிறது கேவலமாக இல்லை உங்களுக்கு? சத்தியமாக சரியான இதெல்லாம் கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நான் இதில் அதில் ஆகும் அப்படி இப்படின்வாங்க. இதில் வேறு கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதுலேயே அவங்களுக்கு வந்து சந்தேகம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெஹோவா விட்னஸ். இந்த ஜெஹோவா விட்னஸ் இருக்குது இல்லையா, இந்த ஜெஹோவா விட்னஸ் வேணால் நீங்கள் இதில் போயும் பார்க்கலாம், விக்கிபீடியாவில் போய் பாருங்கள். இல்லை அவங்க சர்ச்சுக்கு போய் கூட நீங்கள் இதுதான் JW.org, இதுதான் அவங்களோட இது. இதில் வந்து என்ன இது வந்து ஆக்சுவலாக இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இதில் வந்து நீங்கள் போயிட்டு அவங்க பக்தி என்ன இது எல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன், அது வேறு விஷயம். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். புரியுதா? என்னென்னா இயேசு வந்து இவங்க வந்து கிறிஸ்டியன்ஸுன்னு அவங்களே சொல்லிப்பாங்க. எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்கள். இவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் சொல்லிப்பாங்க, ஆனால் வந்து இவங்க வந்து இயேசுவை கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து கிறிஸ்டின் சொல்லிக்கிற இல்லையா? யூதர்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கல, அதனால் அவங்க வந்து யூதர்கள்னு அவங்கள சொல்லிக்கிறாங்க. கரெக்டு. நீ கிறிஸ்டியன் சொல்லிவிட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்காமல் என்ன கிறிஸ்டியன் நீ? எனக்கு புரியல சத்தியமாக. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கா? அது ஒரே கடவுள் இல்லையே. அவங்களோட கடவுள் இயேசு கிடையாது. பின்ன எப்படி எல்லா கிறிஸ்தவ கோயிலையும் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா? அந்த முட்டா பையன் என்கிட்ட பேசின முட்டா பையன் எனக்கு பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. எந்த பேசிஸ்ல நீ இந்த மாதிரி பேசுகிறானுங்கன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் பேசுகிறது, மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் பேசுகிறது. புரியுதா? என்ன ஒரு பயங்கரமான முட்டாள்தனம். என்ன ஆதாரம் இருக்குது நீ சொல்கிறதில்ல? நான் ஆதாரத்தை பார்க்க மாட்டேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் அதுதான் செய்வேன். என்னது இது? எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ இந்த மாதிரி மத சார்பின்மைன்றதெல்லாம் வந்து முட்டாள்தனங்க. அதெல்லாம் ஒர்க்கே ஆகாது, என்றைக்கும் ஒர்க் ஆகாதில்ல, இன்றைக்கும் ஒர்க் ஆகலை. இன்றைக்கி சுத்தம் படு பாதாளத்தில் போயிட்டுருக்குது. ஓகே, யாரோ 1-2 பேர் வந்து இந்த அறிவே இல்லாமல் அதை உட்காந்து பெருசாக தூக்கி வச்சு செக்குலரிசம் மேலே வரும். செக்குலரிசம் ஒர்க்கே ஆகாதுங்க, அதாங்க உண்மை. செக்குலரிசம் ஒர்க்கே ஆகாது. இப்போ நானே வந்தேன்னா கூட வந்து செக்குலரிசம் வேணால் ஓகே, நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லிப்பேன். ஆனால் வந்து நான் இருக்கிற வரைக்கும் வந்து தான் ஓடும். புரியுதா? நான் போயிட்ட பிறகு அதை வந்து காற்றுல பறந்துடும். ஓகே, இப்போ நீ வந்து உன்னை பார்த்தா செக்குலர் மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, செக்குலரிசம் வேணுமா, நான் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது எத்தனை நாள் ஓடும்? நான் இருக்கிற வரைக்கும் தான் ஓடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அதோட கதை. ஏன் காங்கிரஸ் இருந்துச்சு, காங்கிரஸில் சில லீடர்ஸ் வந்து செக்குலராக இருந்தாங்க. காங்கிரஸ் இருந்த வரைக்கும் செக்குலரிசம் வந்து இருந்துச்சு. காங்கிரஸ் போன பிறகு என்னாச்சு? போச்சு இந்தியாவில், இல்லையா? இதுதானே உண்மை. உங்கள் கண்ணதுக்கு நீங்கள் அதை பார்த்தீங்க தானே. அப்புறம் என்ன செக்குலரிசம்? எங்கேருந்து வரும் செக்குலரிசம்? எங்கே ஒர்க் ஆச்சு? ஏதோ கொஞ்சம் வருஷம் சும்மா அது வந்து ஒரு 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 போலியான விஷயம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமா செட்டு மாதிரி. அது இதா கொஞ்ச நேரத்துக்கு வந்து நல்லா இருக்கும், அவ்வளோதான். சினிமா செட்டில் வந்து குடியிருக்கலாம் முடியாது. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் போயிடும், எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அது வந்து அங்கங்கே ஒட்டி வச்சு தைச்சி வச்சு அது ரியல் மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது. அது ஒர்க் ஆகாது. லாங் ரன் வந்து ஒரு சினிமா செட்டு வந்து ஒர்க் ஆகாது. இந்த மதசார்பின்மையும் ஒரு சினிமா செட்டு தான். அது ஒர்க் ஆகாது, அதுதான் உண்மை. எனக்கு இந்துக்கள் மேலே கோபமும் இல்லை, கிறிஸ்தவர்கள் மேலே கோபமும் இல்லை, யாரையும் சாவடிக்கணும்னு எனக்கு ஆசையும் இல்லை. ஆனாலும் வந்து நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அது தப்பான வழி, அவ்வளோதான். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒருத்தரை வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாவ தான் போகிறீங்க. அது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நடக்கும், நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்கு ஆகும்.
என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமான கான்செப்டுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்கிட்டு சாவ தான் போகிறீங்க. நீங்கள் உங்களோட சாவை கொஞ்ச நாள் தள்ளி போடலாம், உங்கள் சாவு வேணால் இல்லாமல் இருக்கும், ஆனால் உங்களோட பிள்ளைங்களோட சாவு கண்டிப்பாக நடக்கும். இதா இல்லை உங்கள் பிள்ளைங்க இதனால் வந்து கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதா இது வந்து அது நான் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உயிரோடு இருக்க போகும்போது தான் உங்களால் எதுனாலும் செய்ய முடியும். நீங்கள் செத்துட்ட பிறகு உங்களுக்கு அதில் எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நீங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் சொல்லலாம், அதை பார்த்துக்கிற வரைக்கும் நீ இருக்கிற வரைக்கும் தான் அதை பார்த்துப்ப. நீ செத்துட்ட பிறகு அதெல்லாம் மாறும். புரியுதா? ஹெரட் மன்ன அப்படி தான் சொன்னான். என்ன சொன்னால், நான் சாகும்போது எல்லா ப்ரீஸ்டையும் வந்து சாவடிச்சிட்டு அப்போ மக்கள் எல்லாம் ஒவ்வொரு ஒப்பாதிச்ச தங்கச்சிக்கிட்ட சொன்னால், தங்கச்சி வந்து எல்லாரையும் விட்டா. புரியுதா? ஹெரட் தான் நினைக்கிறேன், ஹெரட் மன்ன சொன்னது தான் நினைக்கிறேன். அவள் வந்து ஹெரட் வந்து சாக போகிற நேரத்தில் சொன்னால் வந்து சரிண்ணான்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லா ப்ரெஸ்டையும் விட்டான். அவன் செத்ததை எல்லாம் கொண்டாடினாங்க. கடைசியில் நீ சாகிற வரைக்கும் நீ சொல்கிற அந்த திமிரு அகமாகவும் ஆணவம் எல்லாமே போகும். இதா உன்னோட திமிருக்கு அகமாகத்துக்கு எல்லாத்துக்கும் போவோம். ஆனால் நீ செத்த பிறகு அது நடக்காதுன்றது தான் உண்மை. இதா நான் செத்த பிறகு வந்து மத சார்பின்மை இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நான் இப்போ கூட வந்து என்னை வந்து ஒரு பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ இல்லை சீஃப் மினிஸ்டரோ ஆக்கினா வந்து மத சார்பின்மை சொல்லிட்டு நான் பேசலாம். ஆனால் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். நான் செத்ததுக்கு அப்புறமா எல்லாமே மாறும், எல்லாம் தலைகீழாக மாறும். அதுதான் உண்மை. இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. நீங்கள் கொஞ்சம் வருஷம் வந்து செக்குலரிசம் ஒர்க் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா அது அந்த பர்டிகுலர் அரசி, பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட் இவங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட். அது வந்து அதுக்கப்புறமா வந்து அது அப்படியே தடம் புரண்டுரும். எல்லாம் வந்து புகஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. உள்ள செக்குலரிசம் இருக்குது. செக்குலரிசம் வந்து அவங்களுக்கு உண்மையிலே பிடிக்காது. இதாக புகஞ்சு இருப்பாங்க. ஆள் போன உடனே ஆரம்பிச்சிடும். இதாக அடி வெட்டு குத்து எல்லாம் நடக்கும். ஸோ என் மதத்தை நான் வந்து நியாயமான வழியில் நான் எப்படி சொல்லணுமோ சொல்கிறேன். அதே சமயத்தில் செக்குலரிசம் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றதும் சொல்லிட்டேன். எப்படி ஒர்க் ஆகாதுன்னு அது எங்கே ஒர்க் ஆச்சு, அதுக்கு எந்த இதுவும் ஃப்யூச்சருமே கிடையாது. அதே சமயத்தில் இந்த ப்ரொட்டஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து ஊரை ஏமாத்துறாங்கன்னு சொன்னேன். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ப்ரொட்டஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, தந்தை மகன் தூய ஆவின்னு நாங்கள் சொல்லுவோம். அது சில ப்ரொட்டஸ்டன்ஸ் வந்து ஆமாம் தந்தை மகன் தூய ஆவி இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. சில ப்ரொட்டஸ்டன்ஸ் அது இல்லைன்னு சொல்லுவாங்க. சில பேர் இயேசுவே கடவுள் இல்லைன்னுவாங்க. எப்படி அதுன்னு தான் எனக்கும் தெரியலை. புரியுதா? இருந்தாலும் வந்து அவர் சொல்கிறார், கடவுள் அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களிலும் வீற்றிருக்கிறார். எப்படி அது சாத்தியம்? எப்பா நீ சொல்கிற ஆள் பயங்கர ஃப்ராடாக இருக்காரேப்பா. நான் அதாவது யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து திருப்பியும் அந்த பழைய 5 பொண்டாட்டி கதைக்கே வரேன். யோசிச்சு பாருங்கள். என் பிள்ளைங்க வந்து அடிச்சுக்கிட்டு சாவாங்கன்னு தெரிஞ்சே நான் வந்து 5 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி என்ன வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தானா நான் ஒரு நல்ல அப்பனாக இருக்க முடியுமா? சரி நானாவது மனுஷன், புரியுதா? பொண்ணுங்க பின்னாடி போகலாம், என்ன பண்ண. அந்த கடவுளுக்கு ஏன் அந்த மாதிரி கடவுளுக்கு ஏன் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. கடவுளுக்கு அதில் தெரியும் தானே, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரில் தெரியும் தானே. அப்போ அவர் எல்லா இடத்துலையும் உட்காந்தானே அவர் தானே உலகத்துலேயே உலகமாக ஃப்ராடு இல்லையா? அவர் தானே உலகத்திலே மோசமான ஃப்ராடு. ஒரு ஆம்பளை வந்து இந்த எபேசியர் 5:25 போய் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சி போய் க்ளீனாக அவருக்கு வந்து ஒரே ஒரு பொண்டாட்டி மட்டும்தான் இருக்குன்றதை க்ளீனாக சொல்லும். இங்கே வந்து ஆப் வர மாட்டேங்குது. இதுதான் இந்த எடுத்துக்கிட்ட காட்டுறேன். எபேசியர் இந்த வார்த்தை எபேசியர் திருமண ஆண்களை கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள்
மனைவியர்களிடம் இல்லை, மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல் செலுத்தி அதற்கான தம்மையை ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூய்மையாக்கினார். அவைகளை இல்லை, அதனை ஒரு பொண்ணு அது பொண்ணு இல்லை, உண்மையிலே அது கோயிலில் தான் மனைவி மாதிரி இது பண்ணுறாங்க. மனைவியரும் எங்கள் கணவருக்கு நினைத்து. ஸோ இதுதான் இந்த இடத்துல தான் முக்கியமாக நீங்கள் அதை பார்க்கணும். ஒரு பொண்ணை பற்றி தான் பேசுவார். ஒரு பொண்ணு தான், அந்த ஒரு திருச்சபைன்றது ஒரு பொண்ணு தான். இவங்க எந்த தைரியத்தில் பல கோடி சபைகளை உருவாக்கி வச்சு ஊரை மாற்றி காசு சம்பாதிச்சு 20 அடி 30 அடி 40 அடிக்கெல்லாம் கூட பக்கத்தில் கோயில். என்னையா நான் போயிட்டுருக்கு, அதெல்லாம் பார்க்குற பைத்தியக்காரனா அணுகலாம். காரி துப்புறாங்க எல்லாரும். அசிங்கமாக இல்லை? 30 அடி 40 அடிக்கு ஒரு கோயிலா? எத்தனை கடவுளை நீ உட்காந்து இது பண்ணுற, கும்பிடுற? அவனும் இவனும் வேறு. 30 அடி தள்ளி போனால் இன்னொரு சர்ச்சு இருக்கும். 30 அடிக்கு ஒரு சர்ச்சு, வீட்டுக்கு ஒரு சர்ச்சு கட்டி அது காசு வசூலித்து ஒரு பிஸ்னஸ். இதான் ஒரு வேலையும் செய்ய தெரியாதுன்னா அப்படியே ஓன்னு பேசி உடனே பேசினோடனே அப்படியே வழிஞ்சி கீழே ஊற்றிடுவாங்க. சில பேரோட வாய்ஸ் நல்லா அப்படியே தெய்வீகமாக அமைதியாக இருக்கும். வாயில் ஃபுல்லாக விஷம், ஞான சூனியங்க, வெத்து வேட்டுங்க, வேலை செய்ய தெரியாது. வாயில் நல்லா வடை சுட தெரியும். வடை சுட்டு பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி எப்படி ஒரு வேசி பித்தலாட்டம் பண்ணுறாளோ தெரியுதா, வாயால் பேசி நல்லா நைஸாக பேசி மயக்கிறாளோ, அதே மாதிரி இவங்க ஆன்மீகம்னு சொல்லி அந்த நயவஞ்சகம் அந்த ஒரு மாதிரி ஒரு ஆன்மீக குரலில் பேசி குரல் எழுப்பி அவங்க மயக்கி எப்படி அந்த வேசிக்கு என்ன ஒரு கேரக்டர் இருக்குமோ அதே கேரக்டர் தான் இவங்களுக்கும் இருக்குது. வேசியோட ஒரு சில இடங்கள்லாம் முன்னாடி இப்போ இருக்கான்னு தெரில, ஆனால் இதில் நெதர்லாண்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக வேசிங்கெலாம் இருக்கும். அது மாதிரி இவனுங்க ஒரு இடத்துல கூட்டமாக இருந்தாங்கன்னா அந்த தெரு ஃபுல்லாகவே அவனுக்கு கோயில் தான் இருக்கும். 10 அடிக்கு ஒரு கோயில், 20 அடிக்கு ஒரு கோயில், 30 அடிக்கு ஒரு கோயில். என்ன பைத்தியக்காரத்தனம் அது? அப்போ ஒரு கோயில் வச்சுருப்பான், அம்மா ஒரு கோயில் வச்சுருப்பான், பிள்ளை ஒரு கோயில் வச்சுருப்பான். கேட்டால் எல்லா இடத்துலையும் கிடையாது. அப்போ ஒரே கோயிலில் இருங்களேன், என்ன குடிமொழிக்கு போயிடும், வியாபாரம் நடக்காதுல்ல. ஒவ்வொரு வேலையும் செய்ய தெரியாது, மயக்க தெரியும் அடுத்தவங்கள, என்ன நல்லா மயக்கி பேசி காசு கறக்க தெரியும். அதனால தான் அதை செய்கிறாங்க. அதை தெரியாமல் இந்த பைத்தியக்கார பசங்க, சுத்த பைத்தியக்காரங்களாம் இருக்கிறானு. கடவுள் அனைத்து கிறிஸ்துவ அலைகளிலும் ஈட்டிருக்கிறார். இது கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்ற மாதிரி அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா எல்லா கிறிஸ்தவ சர்ச்சையும் மீன் பண்ணி சொன்னார். அதை தான் இப்படின்னு சுத்த தமிழில் போட்டிருக்கேன். அதனால் இந்த பித்தலாட்டத்துக்குள்ளே போகாதீங்க. ரெண்டுமே பித்தலாட்டம் தாங்க, ரெண்டுமே பித்தலாட்டம். மதசார்பின்மைன்றதும் ஒரு பித்தலாட்டம் தான். நான் கடவுள் அனைத்து கிறிஸ்தவ எல்லாமே ஒரு கடவுள் தான், உங்களுக்கு ஒரு அப்பா தான், தெரியுதா? பல்வேறு பொண்டாட்டி இருந்தாங்கன்னா இருக்கு. நீங்கள் நம்புறது மதசார்பின்மை. கடவுள் அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களும் வீட்டிருக்கான்றதும் அதே தான். பல பொண்டாட்டி இருக்கிறதுக்கு அதே கதை தான் வரும். ஏன்னா ப்ரொட்டஸ்டன்ஸும் கேத்தலிக்ஸுக்கும் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. வெட்டு குத்து கொலை எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு 2 பேருக்குள்ளே பயங்கரமாக வெட்டிக்கிட்டாங்க. இந்த மார்ட்டின் லூத்தர் கொலைகாரங்க நம்பி ஆளுங்க போனாங்களோ அன்னையிலேருந்து வெட்டு குத்து கொலை தான். கிறிஸ்தவம் அன்னையிலேருந்து தான் கீழே போக ஆரம்பிச்சிச்சு. அதனால் மக்களே, இதோட நான் என் பேச்சு முடிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 hour ஆக போகுது. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? நீங்கள் இந்த போலியான விஷயங்கள், இந்த கடவுள்ன்ற வார்த்தை கீழே இருக்கிறது எல்லாமே போலியான விஷயம். நீங்கள் நம்புறீங்கன்னா நம்பிக்கோங்க, புரியுதா? கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஒரு ஆள் இருக்க வரைக்கும், அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் அந்த செக்குலரிசம்ன்றது ஒர்க் ஆகும்.
புரியுதா? அதுக்கப்புறம் வந்து அது வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அதோட. புரியுதா? இவங்க இந்த ப்ரொட்டஸ்டன்ஸ்லாம் என்னென்னமோ பண்ணுவாங்க. கோயிலை வந்து சூறையாடுவாங்க. கத்தோலிக்க கோயிலை உள்ளே வந்து சூறையாடுவாங்க. எல்லாத்தையும் உடச்சி போட்டு எல்லாத்தையும் நாசம் நற்கரணையை காலில் போட்டு எதிர்த்து அது மேலே மூத்திரம் அடிச்சு கடவுளாக நினச்சி வணங்குற நாங்கள் ஒரு விஷயத்தை நீ காலில் போட்டு மூத்திரமாக அடிச்சிட்ருப்ப நீ. இதுதான் நீ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது சொல்கிறதுக்கான அழகா? மூத்திரம் அடிக்கிறது, மிதிக்கிறது, வெந்நீரில் தூக்கி போடுறது. நாங்கள் கடவுள் அந்த நற்கரணையில் சதையும் ரத்தம்லாம் இருக்கிறதுன்னு சொன்னால் நீ அது மாதிரி மூத்திரம் அடிப்ப, வெந்நீரில் போடுவேன், வறுப்ப. என்ன வேறு ஹிந்து முஸ்லீம் ஏதோ அந்த மாதிரி பண்ணுறான்னா அவனுக்கு தெரியாது அது என்னன்ட்டு. புரியுதா? அதனால் அவன் செஞ்சான். ஆனால் உனக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் அது என்னவா நினச்சிருக்கோன்ட்டு. இதா இவனுங்க பண்ணுற டேமேஜ் தான் பயங்கரமான டேமேஜ். அதனால் முக்கியமாக அவனுக்கு பின்னாடி போகாதீங்க. நீங்கள் எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் வந்து கடைசியில் உங்களுக்கு இதில் இருக்க போய் புரியலன்னா ஒன்றே பண்ண முடியாது. ஓகே, நான் அப்படி தான் இருப்பேன், என் மதம் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், உனக்கு என்ன வந்துச்சு, நீ இதை பார்த்துட்டு போ, என்ன வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னீங்கன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தாராளமாக இருந்துக்கோ, உனக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாள் நீங்கள் எது வளர்த்து வச்சிங்களோ உங்கள் பிள்ளைங்க உங்கள் சொத்து எல்லாமே ஒரு நாள் வந்து உங்கள் முன்னாடியே எரியும். உங்கள் உடல் இருக்கும் போது கூட ஆகலாம், இல்லைன்னா உங்கள் ஆன்மா அழியாது, உங்கள் ஆன்மா அதை பார்க்கும். உடல் இருக்கும் போதாவது அட்லீஸ்ட் எதாவது பண்ணலாம். ஆன்மாவாக இருக்கும்போது, உடல் இல்லாமல் இருக்கும் ஆன்மாவாக இருக்கும்போது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் பிள்ளைங்க சாகிறத நீங்கள் உங்கள் கண்ணுக்கு நேராக பார்ப்பீங்க, உங்களால் தடுக்க முடியாது, கதறுவீங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. கழுத்தை அறுத்துக்கிட்டு சாகவும் முடியாது, ஏன்னா ஆன்மா சாகவும் சாகாது. இதெல்லாம் உண்மைங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, இல்லை பிடிச்சிருந்தா தூக்கி போட்டுருங்க. இது நான் சொல்லவே இல்லைன்னு நினச்சிக்கோங்க, இது ஒரு முட்டாள்தனமான பதிவுன்னு கூட பண்ணிக்கோங்க. இதுதா ஆனால் வந்து உண்மையை நான் எடுத்து சொல்கிறேன். இதுதான் ஹாபக்குக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ஹாபக்குக்குன்றது ஒருத்தர் இருந்தார், தெளிவாக்கிறார், நல்லா பார்த்துக்கோ. ஹாபக்குக்குன்னு ஒரு இது வரும். அதாவது நிறைய பேருக்கு தெரியாது, ஏன் படித்தா தானே, சும்மா ஏதோ ஒன்று மயக்கணுமா, ஏதோ பேசணுமா, மயக்கணுமான்னு பேசுகிறது. புரியுதா? மயக்கிறதுக்காக பேசுகிறது, அப்புறம் என்ன அதில் என்ன வரும்? அதுதான் ஹாபக்குக். ஹாபக்குக் இந்த முதல் இதை படிங்க, முதல் அதிகாரத்தை ஃபுல்லாக படிங்க. அப்புறம் இந்த 2வது அதிகாரத்தில் எடுத்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் தான் இந்த 2 அதிகாரமும் படிங்க. அவரும் இந்த மாதிரி என்ன மாதிரி புலம்புவார் எடுத்த உடனே. எத்தனை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன். எடுத்த உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டார். கடவுளை திட்டுறதில்ல, அது மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுகிறார் அவர். நான் எப்படி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிறோன்னா அது மாதிரி அவர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி பேசுகிறார். அவர் அப்புறமா 2வது கடவுள் வந்து 2வது அதிகாரத்தில் வந்து நீ ஒரு கல்லில் வந்து எழுதி வை, அப்புறம் வந்து 4 பேர் நீ சொல்கிறத பார்ப்பாங்க, பார்த்து தெளிவடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க, கெட்டவங்க அவங்க வந்து அவங்க வழியிலே போவாங்க. அவங்களுக்கு வந்து ஞானம் இல்லாதவங்க கெட்டவங்க எல்லாம் வந்து அவங்க வழியில் ஏப்படா வாங்கடக்கு நான் லூசு பையாடு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் நான் வந்து சொல்லி வைக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு எனக்கு எல்லாம் ஒத்து வராது, எல்லாம் சும்மா லூஸு மென்டல் மாதிரி பேசுகிறேன்னா போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்கள்கிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இதா ஸோ வந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சந்தோஷம், பயன் இல்லைனாலும் எனக்கு சந்தோஷம், நீங்கள் தூக்கி போட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். நான் எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கடமையை நான் செஞ்சிட்டேன், அவ்வளோதான். ஆபக்குக்கு மாதிரி நான் வந்து நல்லதை எடுத்து சொல்லணும்னு நான் நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்ஸ், பாய்.